வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். சில நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். சில கலக்கங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காதே. நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? நீங்க ஏன் பயந்து போய் இருக்கிறீங்க? நான் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? சில மனிதருடைய வார்த்தைகள் உங்களை கலங்க வைக்கலாம். சில மனிதருடைய வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். சில பிரச்சனைகளை நினைத்து, சில போராட்டங்களை நினைத்து, சில பலவீனத்தை நினைத்து, சில பாடுகளை நினைத்து, சில மருத்துவருடைய வார்த்தைகளை நினைத்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்க காரியத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொன்னார்னா நிச்சயமா அதை செய்து முடிப்பார். உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அவர் கண்டிப்பாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். சில நேரங்களிலே நமக்கு பயங்கள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போகும். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை பலவீனம் அடைந்து விடும். பலவீனத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி விசுவாசத்தோடு தைரியத்தோடு எதற்கும் பயப்படாம எதற்கும் கலங்காம நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் அவர் நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனாயிருக்கிறார். ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். மனிதன் கைவிடுவான், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயந்து போய் இருக்கிறாய்? நீ தைரியமாயிரு. நிச்சயமா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உன் காரியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். எதெல்லாம் குறிச்சு நீ கலங்கி பயந்து போய் இருக்கிறீங்களோ அதுல நான் உனக்கு அற்புதம் செய்வேன். எதை குறித்தும் பயப்படாதே என்று உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை கலங்காதே, பயப்படாதே என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியங்களை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு மருத்துவ தகவலை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். ஏதோ மனிதனுடைய வார்த்தைகளை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். உடைய பிள்ளைகளுடைய கலக்கங்களை மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.